ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சபரிமலையின் 18 படி பற்றி பலருக்கும் தெரியாத அரிய தகவல்களை இந்த பதிவில் பார்ப்போம். அது என்ன 18 படி? சுவாமி ஐயப்பன் பயன்படுத்திய 18 ஆயுதங்களும் 18 படிகள் ஆனது எப்படி? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாக விரதமிருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய பக்தர்கள் 18 படிகள் ஏறி தரிசனம் செய்வார்கள். சபரிமலையில் நடைபெறும் படி பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 18 என்ற எண்ணுக்கு எப்போதும் வரலாற்று சிறப்பு உண்டு. பாரத போர் நடைபெற்றது 18 நாட்கள். ராமாயண போர் நடைபெற்றது 18 மாதங்கள். தேவ அசுர போர் நடைபெற்றது 18 ஆண்டுகள். பகவத்கீதை அத்தியாயங்கள் 18. சபரிமலையை சுற்றியுள்ள மலைகள் 18 என 18 என்ற எண் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சபரிமலை ஐயப்பன் கோயில் என்றாலே பக்தர்களின் எண்ணத்தில் முதலில் தோன்றுவது 18 படிகள்தான். விரதமிருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பனை 18 படிகளும் ஏறி சென்று தரிசிப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. இதற்காக ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் விரதமிருந்து ஐயப்பனை தரிசிப்பார்கள். சபரிமலை கோயிலில் உள்ள 18 படிகளும் தெய்வம்சம் நிறைந்தவை. இங்கு நடைபெறும் படி பூஜையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. சுவாமி ஐயப்பன் கொடிய அரக்கியான மகிஷியை வதம் செய்த போது பயன்படுத்திய ஆயுதங்கள் 18. அவை வில், வாள், வேல், கதை, அங்குசம், பரசு, பிந்தி பாவம், பரிசை, குந்தகம், ஈட்டி, கைவாள், சுக்குமாந்தண்டி, கடுத்திவை, பாசம், சக்கரம், ஹலம், மழுக்கு முசல என 18 வகை ஆயுதங்களும் 18 படிகளாக அமையப்பெற்றன என்பது ஐதீகம். இந்த 18 படிகளும் ஐயப்பனின் திருநாமங்களால் அழைக்கப்படுகின்றன. இனி 1 முதல் 18 வரை ஐயப்பனின் திருநாமங்களை காண்போம். குளத்தூர் பாலன், ஆரியங்காவு அனந்தரூபன், எரிமேலி ஏழை பங்காளன், 5 மலை தேவன், ஐங்கரன் சோதரன், கலியுக வரதன், கருணாகர தேவன், சத்திய பரிபாலகன், சர்க்குணசீலன், சபரிமலை வாசன், வீரமணிகண்டன், விண்ணவர் தேவன், மோகினி பாலன், சாந்த ஸ்வரூபன், சர்க்குணநாதன், நற்குண கொழுந்தன், உள்ளத்தம்மர் ஓன், ஸ்ரீ ஐயப்பன் ஆகியவை ஆகும். மேலும் 18 படிகளை இந்திரியங்கள், புலன்கள், கோசங்கள், குணங்கள் என்றும் கூறுவர். இந்திரியங்கள் 5: கண், காது, மூக்கு, நாக்கு, கை, கால்கள் என 5 இந்திரியங்களை பஞ்சேந்திரியம் என்று கூறுவர். ஐம்புலன்கள் 5: பார்த்தல், கேட்டல், சுவாசித்தல், ருசித்தல், ஸ்பரிசித்தல் என 5 புலன்களை ஐம்புலன்கள் என்று அழைப்பர். கோசங்கள் 5: அன்னமய கோசம், ஆனந்தமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், ஞானமய கோசம் என கோசங்கள் 5ஐ பஞ்ச கோசங்கள் என்று கூறுவர். குணங்கள் 3: ஸ்வத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், 3ஐயும் திரிகுணங்கள் என்று அழைப்பர். திரி என்றால் 3. இந்த 18ஐயும் கட்டுப்படுத்தி வாழ சபரிமலையின் 18 படிகளை ஏற வேண்டும். சபரிமலையில் படிப்பூஜை மிகவும் விசேஷம். சிறப்பான முறையில் படிப்பூஜை செய்யப்படுகிறது. படிப்பூஜை நடைபெறும் சமயத்தில் 18 படிகளையும் பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரித்து அவற்றிற்கு கீழே 18 படி ஏறும் இடத்தில் பிரதான தந்தரி 18 வெள்ளி கலசங்களை வைத்து படிப்பூஜை செய்வார். 18 படிகளுக்கும் கலாசாபிஷேகம் செய்து நீராஞ்சன தீபம் காட்டப்படும். நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை காண்பித்தும் தந்திரியும் மேல் சாந்தியும் படியேறி சென்று சன்னிதானத்தில் ஐயப்பனுக்கு அரவணை பாயாசம் நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை நடைபெறும். சபரிமலை 18 படிகளும் ஒரே கல்லினால் ஆனவை. தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஈயம் போன்ற பஞ்சலோகத்தினால் தகடுகள் செய்து படிகளின் மேல் அமைத்துள்ளனர். 18 படிகளில் இருமுடிக்கட்டு இல்லாமல் படியேறி வர சிலருக்கு மட்டுமே உரிமை உண்டு. அவர்கள் பந்தல ராஜ குடும்பத்தினர், தந்திரிகள், திருவாபரண பெட்டி சுமந்து வருபவர்கள்,
படி பூஜையின் பொழுது மேல் சாந்தி, தந்திரி, கீழ் சாந்தி போன்றவர்கள் இருமுடிக்கட்டு இல்லாமல் படியேறி வர உரிமை உள்ளவர்கள். அவ்வளவுதான் விஷயம். 18 படி மீது ஏறிடுவார், கதியென்று அவனை சரணடைவார். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார், ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். நன்றி. அன்பே சிவம். வாழ்க வளமுடன்.